கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் யோசுவா 2ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இயேசப்பா, நீங்க எங்களோடு கூட உங்க சத்திய வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி எங்களை போதித்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். 1ஆம் வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமில் இருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரை இரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். இந்த வசனத்துல நம்ம நூனின் குமாரனாகிய யோசுவா என்கிற அந்த அவருடைய பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, யெகோவா தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறவர், யெகோவா தேவன் விடுதலை தருபவர் அப்படிங்கிறது யோசுவா என்ற பெயருடைய அர்த்தம். இப்போ இவர் என்ன பண்றார் அப்படின்னா, 2 பேரை அவர் தெரிந்தெடுத்து எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கும்படி அனுப்புகிறார். அப்போ இவங்க 2 பேருமே யோசுவாவுடைய அந்த அதிகாரத்திற்கு அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்க போறாங்க. அங்க போய் அவங்க அந்த எரிகோ பட்டணத்துல ராகாப் அப்படிங்கிற பெயர் கொண்ட வேசி அவங்க வீட்டுக்குள் போய் அவங்க வீட்டில், ராகாபுடைய வீட்டில் அவங்க தங்குறாங்க. அப்போ இந்த 2 நபர்கள் அவர்களை குறித்து பார்க்கும் பொழுது அவங்க நிச்சயமாகவே தேவனுக்கு பயந்த நபர்களாய் இருந்திருப்பார்கள். அதுக்கப்புறம் அவங்க யோசுவாவுக்கு கீழ்ப்படிந்தார்கள். தேவன் அவர்களுக்கு கொடுத்த அதிகாரத்திற்கு அவங்க கீழ்ப்படிந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, வேவு பார்க்கிறதுங்கிறது அது ஒரு எளிதில் செய்யக்கூடிய காரியம் கிடையாது, கடினமான காரியம். ஒன்று நம்ம மறித்து கூட போகலாம். நம்ம வேவு பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த ஊர்க்காரங்க அறிந்திருந்தார்களானால், கண்டுபிடித்தார்களானால் நிச்சயமாக நமக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும். ஆனால் நிச்சயமாகவே இந்த 2 பேருமே அவர்கள் மிகவும் தைரியம் உள்ளவர்களாய், கர்த்தர் மீது விசுவாசம் உள்ளவர்களாய், எரிகோ பட்டணத்தை நிச்சயமாக கர்த்தர் நமக்கு கொடுப்பார், இது நன்மைக்கு ஏதுவாகவே முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நிறைந்த நபர்களாக இவர்கள் இருந்திருப்பார்கள் நிச்சயமாக. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, தைரியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். பயந்த சுபாவத்தோடு நம்ம இந்த காரியத்தை செய்ய முடியாது. அப்போ நிச்சயமாகவே அவங்க தைரியம் உள்ள நபர்களாக அந்த இருவரும் இருந்தனர். அதுக்கப்புறம் யோசுவா அவங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள் எல்லாமே கொடுத்திருப்பார். எப்படியாக அவர்கள் நடந்து கொள்ளணும், என்ன பேசணும், என்ன காரியங்களை அங்கிருந்து என்னென்ன செய்திகளை அந்த எரிகோ பட்டணத்திலிருந்து அவங்க கொண்டு வர வேண்டும், எல்லாமே அவங்களுக்கு விவரமாய் விளக்கி தேவையான சகல அறிவுரைகளையும் 2 பேருக்கும் சொல்லி யோசுவா அனுப்புகிறார். அப்புறம் பார்த்தோன்னா, அவங்க அந்த ராகாப் உடைய பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, விசாலமான இடம், விரிவுபடுத்துதல் அப்படிங்கிறதா ராகாப் என்கிற பெயருடைய அர்த்தம். அவங்க அந்த வேசியின் இடத்துல போய் அவங்க வீட்டில் தங்கி இருந்தாங்க. அப்போ நிச்சயமாகவே அவங்களுடைய பரிசுத்தத்தை அவர்கள் காத்து கொண்டார்கள். அப்போ தேவனை முழுமையாக பற்றி கொண்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, தேவன் கொடுத்த வேலையை
தேவன் மீதே அவர்கள் நம்பிக்கையும் பற்றுதலுமாய் இருந்து எல்லா விதத்திலேயும் தேவன் விரும்புகிறபடி அந்த இரு நபர்களும் செயல்பட்டதை நம்ம இந்த அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் அண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ராகாபு உண்மையாலுமே இப்படிப்பட்ட ஒரு காரியம், எரிகோவை வேவு பார்க்க வந்த அந்த இஸ்ரவேல் ஜனத்தார், இஸ்ரவேலுடைய ஜனத்திலிருந்து வந்த அந்த 2 பேரையும் அவங்க வீட்டில் ஏற்றுக்கொண்டு, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் ராகாபை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருந்தாள். ஒரு நற்சாட்சி ராகாபை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்க சமாதானத்தோடே வேவு பார்க்கிறவர்களை அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ இந்த காரியத்தை செய்வதற்கு ரொம்ப ஒரு தைரியம் வேணும். ஏன்னா அவங்க இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்தார்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு மரண தண்டனை தான் ராகாபுக்கு. ஆனாலும் அவர்கள் ஒரு துணிச்சல் உள்ள ஒரு ஸ்திரீயாக இருந்தார்கள். அப்போ இன்னொன்று அந்த ராஜாவுக்கு தெரிய வருது, ராகாபினுடைய வீட்டிற்கு வேவு பார்க்கிறவர்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ ராஜா ஆள் அனுப்புறாரு, உங்க வீட்டில் இருக்கிற அந்த ஆட்களை வெளியே அனுப்பு அப்படின்னு. அப்போ அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் என்றார். அப்போ கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்ய நியமித்திருக்கிற காரியங்களை நாம் செய்ய வேண்டுமானால் அதை பயத்தோடு நாம் செய்ய முடியாது. நிச்சயமாகவே நமக்குள் தைரியத்தின் ஆவி வேண்டும். கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலன்ட்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தெய்வம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு காரியம் கர்த்தர் நம்மளுக்கு நியமித்திருந்தாலும், எப்படிப்பட்ட பாதையில் நாம் செல்லும்படியாய் அவர் நம்மளுக்கு அனுமதித்தாலும், நமக்குள் பயம், இயல்பாக பயங்கள் வரலாம். ஆனால் தேவனுடைய ஒத்தாசையோடு, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் நம்மளை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். நமக்குள் இருக்கிற பயங்களிலிருந்து நம்மளை விடுவிக்கிறவராயிருக்கிறார். திடமனதையும் தைரியத்தையும் நமக்குள் கொடுக்கிறார். அப்போ அவங்க தைரியமாய் பதில் சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவங்களை இந்த 2 நபர்களையும் அவங்க வீட்டில் ஒளித்து வைத்து விட்டு, அந்த ராஜாவிடம் இருந்து அனுப்பப்பட்ட ஆட்களுக்கு அவங்க வந்தது உண்மைதான், ஆனால் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. அப்போ ராகாப் அந்த மகள் சொன்ன காரியத்தை ராஜாவிடமிருந்து வந்த நபர்கள் நம்பினார்கள். அவங்க நம்பி என்ன பண்ணாங்க, அவர்களை அந்த 2 நபர்களையும் தேட போயிட்டாங்க. அவங்க போன உடனே எரிகோ பட்டணத்தினுடைய கதவு அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படுத்து கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்தில் ஏறி போய்,
இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ராகாபு அவங்க அந்த 2 நபர்களும் வேவு பார்க்க இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து வந்த நபர்கள், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா படுக்க போறாங்க. அப்ப அதற்கு முன்பாக ராகாப் அவங்கள்ட்ட போறாங்க. போயிட்டு அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறதென்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். ஹல்லேலூயா. அப்போ ராகாப் எரிகோ பட்டணத்துல இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் பேசின காரியம் அந்த 2 வேவுக்காரர்களுக்கும் நிச்சயமாகவே இன்னும் அவர்களை பலப்படுத்தக்கூடியதாய், அவர்கள் விசுவாசத்தை பெருக பண்ணக்கூடியதாய், அவர்களை தைரியப்படுத்தக்கூடியதாய், உற்சாகப்படுத்தக்கூடியதான காரியங்களை ராகாப் பேசினார்கள். என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், அப்போ எரிகோ பட்டண ஜனங்களுக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களை அந்த எரிகோ பட்டணத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பாகவே எரிகோ பட்டணத்து ஜனங்களுக்குள் அதை குறித்த ஒரு செய்தி போயிருக்குது. அப்போ அவங்க எல்லாருமே அந்த எரிகோ பட்டணத்தின் ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன அவங்களுக்குள் பேசி கொண்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ஒரு ஸ்திரீ, ராகாப் என்கிற அந்த ஸ்திரீ அறிவிக்கிறாங்க இந்த வேவுக்காரங்கள்ட்ட. என்ன சொல்றாங்க, இந்த பட்டணத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு, அதனால திகில் பிடித்திருக்குது, எங்களுக்கு பயம், திகில்னா பயம், அப்போ நாங்கள் எல்லாருமே பயப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களால நாங்கள் எல்லாருமே எரிகோல உள்ள இருக்கிற எல்லா ஜனங்களுமே எப்படி இருக்கிறாங்கன்னா சோர்ந்து போனார்கள் அப்படின்ட்டு அவங்க ஒரு நல்ல செய்தியை சொல்றாங்க. அப்போ இங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. என்ன காரியம்னா, கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருப்பாரானால் அதை நாம் நிறைவேற்றுவதற்கும், அதை நாம் செய்வதற்கு நம்மளை அர்ப்பணிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே சத்ரு அதை அறிந்திருப்பான். ஹல்லேலூயா. இப்போ எரிகோல உள்ள ஜனங்கள் எல்லாருமே அறிந்திருந்தார்கள். அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, திகில் வந்துருச்சு, அவங்க சோர்ந்து போனார்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நினைச்சு. அப்போ நமக்கு சுதந்திரிக்க வேண்டிய வாக்கு தத்தங்கள் எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இதுக்கு சத்ருவாய் இருக்கிறவன் யாருன்னா இருளின் அதிகாரங்கள். அப்போ அந்த இருளின் அதிகாரங்களுக்கு நன்றாகவே தெரியும் தேவன் நமக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அப்போ நாம் அந்த வாக்குகளை சுதந்திரிக்க வேண்டியது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. தேவன் சொல்லுகிறதை செய்ய வேண்டியது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய ஆலோசனையின்படி நிச்சயமாகவே இந்த 2 வேவுக்காரர்களும் தேவனுடைய ஆலோசனையை முழுமையாக கேட்டு அவர் கொடுத்த ஆலோசனையின்படி தான் ராகாபினுடைய வீட்டிற்குள் போயிருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ராகாபு அவங்க கர்த்தர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை குறித்து எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த எரிகோ பட்டணத்துக்குள்ள இருந்த ராகாபுக்குள் ஒரு விசுவாசம் இருந்தது நிமித்தம்தான் கர்த்தர் அந்த 2 வேவுக்காரர்களையும் ராகாபினுடைய வீட்டிற்குள் அனுப்புகிறார். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். ஹல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த ஜெயங்கள், வெற்றிகளை அவங்க எரிகோ பட்டணத்தின் ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். இன்னும் அநேக ஜனங்களுக்குள் அந்த செய்தி போனது. நம்ம வாழ்க்கையில கூட நம்ம ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளாக போகிறோம் அப்படின்னா நம்ம திரும்பி பார்க்க வேண்டியது எது அப்படின்னா, நம்ம கடந்து வந்த கஷ்டங்களை அல்ல, அல்லது காயங்களை அல்ல, அந்த சூழலுக்குள்ளாக கர்த்தர் நம்மளை எப்படியாக ஜெயமாய் நடத்தினார்,
அந்த சூழலுக்குள்ளேயும் எப்படி நம்மளை ஜீவனோடு பாதுகாத்து வெற்றியை கொடுத்தார், அதை எண்ணி நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள், நன்றி சொல்லுகிற காரியங்கள் நமக்கு இன்னும் தேவனுடைய வாக்குகளை சுதந்திரிக்கவும் ஜெயத்தை நம்ம வாழ்க்கையில் காணவும் அது வழியை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஹல்லேலூயா. அப்போ ராகாப் அறிந்திருந்தாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனத்தினுடைய தேவன் தான் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அதனால தான் நான் விசுவாசிக்கிறேன், தேவன் ராகாபை தெரிந்து கொண்டார், ராகாபை ரட்சித்தார், பாதுகாத்தார். அவர்கள் அழிந்து போகவில்லை. ஹல்லேலூயா. இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். இங்க ராகாபுக்குள் இருந்த ஒரு சுயநலமற்ற ஒரு குணத்தை நம்ம பார்க்கலாம். அவங்க மட்டும் தப்புவிக்கப்பட்டால் போதும் என்று நினைத்திருந்தார்களானால் அவங்க மட்டும் பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா மாறாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய தகப்பன், தாய், சகோதரர்கள், சகோதரிகள், அவங்களுக்கு உரியவைகள் எல்லாமே பாதுகாக்கப்படணும்ட்டு ஒரு மன்றாட்டை வைக்கிறார்கள் இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கையிலும் கூட தேவன் நிச்சயமாகவே நமக்குள் கிரியை செய்யும் பொழுது நமக்குள் இருக்கிற சுயமான காரியங்கள், ஜென்ம சுபாவங்கள், பூமிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அழித்து போடுவார். அப்படிப்பட்ட சூழலுக்குள்ளாக நம்மளை அனுமதித்து அவைகளின் மீது இருக்கிற பற்றுதலை நம்மளை விட்டு விடுவிப்பார். விடுவித்து தேவன் மீது நாம் விருப்பம் உள்ளவர்களாக, அவரோடு மேலானவைகளே நாடுகிறவர்களாக இருக்கும்படி நம்மளை அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்குள் நம்மளை நடத்துவார். அப்போ நிச்சயமாகவே மற்றவர்களை குறித்த பாரம், மற்றவர்களும் பாதுகாக்கப்படணும், மற்றவர்களும் ரட்சிக்கப்படணும், தேவனை அறியாதவர்கள் அவர்கள் ரட்சிப்புக்குள் வர வேண்டும், அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தரை அறிய வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தேவ சமூகத்திலேயே இருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து விண்ணப்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அடுத்ததாக, அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்போ அந்த வேவு பார்க்க சென்ற அந்த 2 நபர்களும் மனிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர்களும் ஒரு தெளிவான அறிவுரையை அவளுக்கு சொல்றாங்க. நீ எங்களுக்கு உண்மையா இருந்தனா, நாங்க இங்க வந்தது, உங்க வீட்டில் இருந்தது, பேசின காரியங்களை நீ ராஜாட்ட சொல்லாம இருந்த அப்படின்னா, அப்போ நிச்சயமா என்ன பண்ணுவோம், உன்னுடைய ஜீவன் பாதுகாக்கப்படும். உனக்கு நீ எங்களுக்கு தயை காட்டின மாதிரி நாங்களும் உனக்கு தயை காட்டுவோம், சத்தியம் உண்மையா இருப்போம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ சொல்லிட்டு அவங்க ராகாப் என்ன பண்றாங்க, ஜன்னல் வழியா கயிற்று மூலமா அவங்கள இறக்கி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீடு, ராகாபினுடைய வீடு அந்த எரிகோ பட்டணத்தின் மதில் மேல இருந்துச்சு, அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அடுத்ததாக பார்த்தோம்னா, அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு
நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வருமட்டும் அங்கே 3 நாள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றாள். இங்க ராகாபை கொண்டு ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. அவர்கள் அந்த 2 நபர்களுக்கும் அவங்க அதன்படியே செய்கிறதை நம்ம 22ஆம் வசனத்துல நம்ம பார்க்கலாம். அப்போ கர்த்தர் யாரை கொண்டுனாலும் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். இப்போ மோசையுடைய வாழ்க்கையில பார்த்தோன்னா அவங்களுடைய மாமனார், அவங்க மீதியான் தேசத்துல ஒரு ஆசாரியன். அவங்க இஸ்ரவேல் ஜனம் கிடையாது, மோசையுடைய மாமனார். ஆனா அவர் மோசையை பார்க்க வந்த பொழுது மோசே நாள் முழுக்க ஜனங்களை விசாரித்திருந்ததை பார்த்துட்டு, நீர் செய்யறது நல்லதல்ல அப்படின்னு சொல்றார் மோசேட்ட. சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீ 100 பேருக்கு அதிபதி, 1000 பேருக்கு அதிபதியை நீ தெரிந்து கொண்டு அவங்களுக்கு நீ பொறுப்பு கொடு, ரொம்ப முக்கியமான காரியங்கள், அப்படிப்பட்ட இது மட்டும் நீ தலையிட்டு பண்ணு அப்படின்னு ஆலோசனை கொடுத்ததை மோசே அவங்க மாமனார் சொன்னபடி அவர் கேட்டு செய்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் பல நபர்கள் நமக்கு கொடுக்கிற ஆலோசனையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு அதை நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனிடத்தில் போய் அதை சொல்லி அதற்கு தேவன் எந்தெந்த ஆலோசனைகளுக்கு ஓகே சொல்றாரோ அதை நாம் செயல்படுத்த வேண்டும். யாரை கொண்டுனாலும் தேவன் நம்மளுக்கு ஆலோசனைகளை கொடுப்பார், ஆலோசனைகள் வரும். அதனால நம்ம எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, மனிதர்கள் கொடுக்கிற ஆலோசனைகளை நம்ம தள்ளி விடக்கூடாது. சாந்தமாய் அதை ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்து கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாய் இருப்போம். எவனாகிலும் உன் வீட்டு வாசல்களில் இருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்த பலி அவன் தலையின் மேல் இருக்கும், எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோடே வீட்டில் இருக்கிற எவன் மேல் ஆகிலும் கை போடப்பட்டதே ஆகில் அவனுடைய இரத்த பலி எங்கள் தலையின் மேல் இருக்கும். இப்போ அந்த 2 நபர்களும் ஒரு நிபந்தனை, அதாவது என்ன செய்யணும், ராகாப் என்ன ஒரு காரியம் செய்யணும்ட்டு அவளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. என்னன்னா, எல்லாருமே உன்னுடைய தகப்பன், தாய், சகோதரர், சகோதரிகள், அவங்களுக்குரியவர்கள் எல்லாருமே உன்னுடைய வீட்டில் இருக்கணும். அப்போ அதுக்கப்புறம் இந்த ஜன்னல்ல நீ அந்த சிவப்பு கயிற்றை கட்டி இருக்கணும். இதெல்லாம் நீ செய்தால்தான் என்ன பண்ணப்படும், அப்படி உன் வீட்டுக்குள்ள இருக்கிறவர்கள் சாகடிக்கப்படுறாங்கன்னா அந்த இரத்த பலி எங்க மேல சுமரும். அப்படி இல்லை, அவங்க உன் வீட்டுக்குள்ள இல்லை, வெளியே இருந்தாங்கன்னா அந்த காரியத்துக்கு நாங்க பொறுப்பெடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக ராகாப்ட அவங்க ஆலோசனை சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இதுல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, நம்மளுடைய ரட்சிப்போ தேவன் தந்திருக்கிற வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொள்வதோ எதுவா இருந்தாலும் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம நடக்கிற இந்த வாழ்க்கையில முழுமையாய் கர்த்தரே எல்லாவற்றையும் செய்து விடுவார் அப்படிங்கிறது கிடையாது. நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அதை நம்ம சரியாக செய்தால்தான் தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்வதை பார்க்க முடியும். நம்ம விருப்பப்பட்டபடி செய்வோம், கர்த்தர் கிரியை செய்யணும்னா அது நடக்காது. அது மாதிரி தேவன் சொல்லாம நம்ம காரியங்களை செய்தோமானால் தேவனுடைய தயவையும் பாதுகாப்பையும் நம்ம பார்க்க முடியாது. அப்போ அவர் யோசுவாட்ட சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம முதல் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பாவத்துக்கு நம்ம இடம் கொடுத்தாலுமே தேவன் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிற மேலான காரியத்தை நாம் இழந்து போய் விடுவோம். அப்போ கர்த்தர் என்ன பேசுகிறாரோ, என்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ, என்ன கட்டளைகள் கொடுக்கிறாரோ அதை முழுமையாக பின்பற்றும் பொழுது, கவனமாய் அதை கை கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே தேவ மகிமை நம்ம வாழ்க்கையில்
நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினாயேயானால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாய் இருப்போம் என்றார்கள். அடுத்ததாக, அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். ஹல்லேலூயா. ராகாபிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு காரியம் என்னன்னா, எல்லாவற்றையும் அவர்கள் சரியாய் செய்தார்கள். உடனடியாக என்னென்ன செய்யணுமோ, அந்த வேவுக்காரர்கள் வந்த உடனே அவங்க தூங்குவதற்கு முன்பாக அவங்க மேலே ஏறி போய் அவங்கள்ட்ட பேசுறாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம். அவங்க தள்ளி போடலை எந்த ஒரு காரியத்தையும். ரொம்ப ஒரு கவனமாய் ஜாக்கிரதையுள்ள ஒரு ஸ்திரீயாய் ராகாப் இருந்ததை நம்ம இந்த பகுதியில் கவனிக்கலாம். அதே போல் அவங்கள அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் சரி நாளைக்கு கயிற்றை கட்டி கொள்ளலாம் அப்படின்னு அவங்க இல்லை. உடனடியாக அவங்கள அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க செய்ய வேண்டியதை அவங்க செஞ்சாங்க. பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். அப்போ நம்மளுமே கர்த்தர் நம்மளை ஒரு காரியத்தை செய்ய சொல்லும்போது அதை நாம் தாமதப்படுத்தக்கூடாது, தள்ளி போடக்கூடாது. சரி அப்புறம் செஞ்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இல்லை. எவ்வளோ சீக்கிரமாய் அதை நம்ம செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாய் நாம் அதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் போய் மலையிலே சேர்ந்து தேடுகிறவர்கள் திரும்பி வருமட்டும் 3 நாள் அங்கே தரித்திருந்தார்கள். தேடுகிறவர்கள் வழியிலெல்லாம் அவர்களை தேடியும் காணாதே போனார்கள். அப்போ 16ஆம் வசனத்துல ராகாப் கொடுத்த ஆலோசனையின்படியே இவங்க 2 பேரும் செய்கிறாங்க. அந்த 2 மனுஷரும் திரும்பி மலையில் இருந்து இறங்கி ஆற்றை கடந்து நூனின் குமாரனாகிய யோசுவாவின் இடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்த யாவையும் அவனுக்கு தெரிவித்து, கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோடே சொன்னார்கள். இப்போ இந்த வசனங்கள்ல அந்த 2 வேவு பார்க்கிறதுக்கு யோசுவா அனுப்பின அந்த 2 நபர்களும் மறுபடியுமாக யோசுவாவின் இடத்தில் வந்து அவங்க எல்லாவற்றையும் விவரித்து சொல்லுகிறார்கள். அப்போ நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அந்த செய்தியை சரியான முறையில் விளக்கமாய் சொல்லுவது. அப்போ இந்த குணம் அந்த 2 பேருக்குள்ளேயும் இருந்துச்சு. அது தேவைப்படுகிற ஒரு குணம். நம்ம வாழ்க்கையிலும் கூட நமக்கென்று ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுக்கும் பொழுது நமக்கு மேலாக இருக்கிற அதிகாரிகளிடத்திலே நாம் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை, நம்ம எதற்காக நியமிக்கப்பட்டோமோ அந்த காரியத்தை நாம் விளக்கமாய் நமக்கு மேலாக தேவன் கொடுத்திருக்கிற அந்த நபர்களிடம் நாம் அறிவிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது, நாம் ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதே போல அவங்க ஒரு நற்செய்தியை போய் யோசுவாவிடம் சொல்லுகிறார்கள். கர்த்தர் தேசத்தை நம்ம கையில ஒப்பு கொடுத்தாரு, அந்த தேசத்தின் குடிகள் எல்லாம் எப்படி போயிருக்கிறாங்க, சோர்ந்து போனார்கள் அப்படின்னு ஒரு நல்ல செய்தியை யோசுவாவிடம் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம அப்போ தேவன் விரும்புகிற, அவர் நம்மளுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்லும்போது நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரிகளின் அதிகாரத்திற்கு உட்பட்டு அவர்கள் கொடுக்கிற ஆலோசனையின்படி கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறபடி நாம் செய்யும் பொழுது, அவருடைய பலத்த கரத்திற்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நாம் செய்கிற காரியத்தை குறித்து அவர் சந்தோஷப்படுவார். நமக்குள்ளும் அது நிமித்தம் தேவனுடைய ஆசிர்வாதம் வரும். நம்ம மூலமாய் அநேகர் ஆசிர்வதிக்கப்படுவார்கள். அதே போல ராகாபை பார்த்தோம்னா அந்த ஒரு ஸ்திரீ வைத்த விசுவாசம், அவர்களுடைய மன்றாட்டு, அவர்களுடைய வேண்டுதலின் நிமித்தம் அவங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம திறப்பில் நிற்கும் பொழுது நிச்சயமாகவே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ஜனங்கள் கர்த்தரண்டை திருப்பப்படுவார்கள். நாம் ஜெபித்து முடிக்கலாம்.
அன்புள்ள தேவனே, இந்த யோசுவா 2ஆம் அதிகாரத்திலே நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்புகளையும் தைரியத்தோடு, நீர் கொடுக்கிற பலத்தோடு ஞானத்தோடு, நீர் கொடுத்திருக்கிற அதிகாரிகளுக்கு நாங்கள் உட்பட்டவர்களாய் உம்முடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருந்து காரியங்களை செய்யவும் ஆண்டவரே எங்களுக்கு பலனும் கிருபையும் ஞானமும் தயவையும் நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிக்கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you. Thank you.